கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் நம்ம எடுத்ததான வார்த்தை யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 4:12 படிங்க. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ இந்த மாதம் 1வது வாரம் நான் பேசினபோது இந்த வசனத்திலேருந்து பேசினேன். நீ போ, நான் என்ன பண்ணுவேன், உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். ஆமென். அன்றைக்கு நான் 3 குறிப்புகளை உங்களோடு கூட பேசினேன். ஒன்று என்னன்னு சொன்னால், நம்ம நான் அன்குவாலிஃபைடு என்று நினைக்கிறதான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். பல நேரங்களில் மோசே சொல்லுகிறான், நான் குவாலிஃபைடு அல்ல, நான் தகுதியானவன் அல்ல என்கிறதான அந்த இடத்துக்கு வரும். அப்போ நம்ம அந்த குறிப்பை பார்த்தோம். ஆண்டவர் தகுதியானவனை எடுப்பதில்லை, தகுதி இல்லாதவனை எடுத்து அவனை தகுதிப்படுத்துகிறதான கர்த்தராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது நான் சொன்னேன், 3 குறிப்புகளை நான் அன்றைக்கி உங்களோடு கூட பேசினேன். ஒன்று அன்குவாலிஃபைட். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது நீ போ, தேவன் கொடுக்கிறதான ஒரு கமாண்ட்மெண்ட். அதில் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொன்னேன். என்னன்னு சொன்னால், அன்ஏபிள், நான் திறமையற்றவன் என்பதும், இன்னொன்று அன்வில்லிங்னஸ். ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லுவாரானா, எனக்கு இதை செய்ய திறமை இல்லைன்னு ஒதுங்கி போகிறது ஒன்று, ஆனால் அதை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது ஒன்று. இந்த காரியத்தையும் ஃபஸ்ட்டு சண்டே உங்கள் முன்னாடி நான் வச்சேன். பல நேரங்களில் நமக்கு கர்த்தருடைய காரியங்கள், சபையில் இருக்கிறதான ஊழியங்கள், இவைகளெல்லாம் செய்ய விருப்பம் இல்லாததுனாலே நம்ம போயிடுறோம். சிலருக்கு நான் இதற்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறதுனால போயிடுறாங்க. அப்போ மோசே தகுதி இல்லை என்பது தான் அங்கே அவன் சொல்லுகிற விஷயமா, அல்லது அவனுக்கு விருப்பம் இல்லையா என்கிற இடத்துல நம்ம வைத்து பார்த்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நமக்கு விருப்பம் இல்லாமல் போகுது. நமக்கு பல விஷயங்களை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் தெய்வீக காரியங்கள் என்று வரும்பொழுது அவைகளிலே தலையிட, அவைகளை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. 3வது ஒரு காரியத்தை பேசினேன், ஞாபகம் இருக்கா? 3வது என்ன சொன்னேன்? காட்ஸ் ஆங்கர், தேவன் கோபமானார். மோசேயின் மேலே தேவன் கோபமானார். எப்போ கோபமானார்னா, ஆண்டவரே நான் மந்தவாய் திக்குவாய் உள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது கோபப்படலை. நீர் அம்சன், நான் போய் எகிப்தில் சொன்னால் அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னபோது கோபப்படலை. உம்முடைய பேர் என்னான்னு கேட்டபோது கோபப்படலை. எங்கே கோபமானார் சொன்னால், யாரையாவது நீர் அனுப்பி கொள்ளும் அப்படி மோசே சொன்னபோது தேவன் கோபமானார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பல நேரங்களில் என்னென்னா, யாரனா அனுப்பிச்சிக்கோங்க அப்படின்றதான ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். சோதரம், யாருன்னா செஞ்சுக்கிட்டோம், யாருன்னா எதனா பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன வந்தது அப்படின்றதான இடத்துக்குள்ளே வந்துடுறோம். சோதரம், அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட் சண்டே பார்த்தோம். அட்லாஸ்ட் அந்த எண்டில் என்ன பண்ணோன்னா, கர்த்தர் அவனை சொன்னார், இந்த கோலையும் எடுத்துக்கோ, நீ போன்னு சொன்னார். போனால் ஒரு ஜெயமுள்ளதான லீடராக கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வருத்தி ரல்லையில சொல்லாமா? ஆமென். ஓகே, இன்றைக்கு நாம் இந்த செய்தியிலிருந்து தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நீ போ என்கிறதான ஒரு காரியம் தேவன் சொல்லும் பொழுது, ஏன் மோசையினாலே போக முடியல என்பதை நம்ம சற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன் மோசையினால் போக முடியல? ஏன் மோசைக்கு ஒரு விருப்பம் இல்லை? நீ போன்னு சொன்ன உடனே ஏசுலார் நான் போகிறேன்னு சொல்லி போக முடியாததான இடத்துல அவன் இருக்க காரணம் என்ன என்பதை இந்த காலையில் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஓகே, கவனிக்கணும். முதலாவது விஷயம், எதற்காக என்ன போக சொல்கிறார்? மோசே நீ போ அப்படின்றாரு. எதற்கு மோசையை போக சொல்கிறாருன்னு பார்த்தா, எகிப்தில் இருக்கிறதான என் ஜனத்தை என்ன பண்ணணும், நீ வெளியே கொண்டு வரணும். அதற்காக தான் நீ என்ன பண்ணணும், போக வேண்டும். அப்போ பல நேரங்களிலே தெய்வீக காரியங்களிலே நாம் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தா, நான் போவது எனக்கு பிரயோஜனமா என்கிறதான கேள்வி நமக்குள்ளே வருது. எல்லோரும் கவனிக்கணும். கொஞ்சம் நேரம், எனக்கு 1/2 hour தான் இருக்குது, 1/2 hour நான் பேசி முடிச்சிடுவேன். கவனிக்கணும். எப்போதும் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் மாதிரி ஆகிடுது.
எப்போ பார்த்தாலும் என்னுடைய சுய தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு தேவன், என் காரியத்தை செய்வதற்கு ஒரு கர்த்தர், எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு ஒருவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ போ, அந்த இடத்துல நான் ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார்னா மிக வேகமாக என்ன பண்ணுவோம், ஓடி போய் எங்கே குழி தோண்ட சொல்கிறாரோ அங்கே தோண்டி என்ன பண்ணுவோம், எடுப்போம். எல்லாருக்கும் அந்த ஆசை, எல்லாருக்கும் அந்த விருப்பம் உண்டு. இன்றைக்கும் தெய்வம் எங்கெல்லாம் ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுகிறோம். எங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். ஆசையோடு வாஞ்சியோடு கூட போய் எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அதற்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுன்னாலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தான் எடுத்துக்கொண்டாலும் மற்ற மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே காரியம்தான். எத்தனை மைல் போனோனாலும் அவன் போகிறான். காலில் செருப்பு போடாமல் போனவன் போகிறான், சோதரம். அழகு குத்தி கொள்ளணும், அழகு குத்தி கொள்ளுகிறான். என்ன செய்யணுமோ, ஏன்னா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்போ கர்த்தர், நீ போ மோசே, உனக்கு நான் அங்கே ஏராளமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறேன், உன்னையும் மனைவியும் பிள்ளைகளையும் எகிப்தில் வச்சு நான் பன்மடங்கு ஆசீர்வதிப்பேன், நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அது இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி மோசே சொல்கிறார், வேறு யாரானையும் நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க, நான் போகல, நான் மந்த வாய் திக்கு வாய் உள்ளவன், நான் அன்குவாலிஃபைடு, அதனால் நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவனுடைய காரியங்களிலே தலையிடுவதும் ஈடுபடுவதும் ஒரு வேலையை செய்வதும் அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரும்னா நான் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லைன்னு சொன்னால் அந்த வேலையை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆமென், சோதரம். சில வசனங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு விரும்புகிறேன். வாசிங்க, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 17, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்ம டாக்ஸ் கட்டுற இந்த அரசாங்கத்துக்கு நம்ம எந்த இடரலும் உண்டாக்க வேண்டாம், நீ உனக்காகவும் எனக்காகவும் டேக்ஸ் கட்டிடு. எப்படி கட்டுனா, போ, ஒரு தூண்டில் போடு, ஒரு மீனை பிடி, அந்த மீனுடைய வாயை ஓப்பன் பண்ணி பாரு, அதில் ஒரு காயின் இருக்கும், அந்த காயினை செல் பண்ணு, அதில் வர காசை வச்சு என்ன பண்ணிடு, நமக்கு டேக்ஸை கட்டிடு. அப்போ அதன்படியே தான் பேதுரு செஞ்சுருப்பான். நீ போ அப்படின்றார். எதற்கு ஆண்டவரை நான் போகணுன்னு சொன்னால், உன்னுடைய டேக்ஸை கட்டுறதுக்காக போ, நான் உனக்கு ஒரு வழி செய்கிறேன், ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், போய் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு போன்னு சொன்னால், அவர் சொன்னபடியே போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிச்சி மீனுடைய வாயை திறந்து அந்த காசை எடுத்துன்னு போய் காசுக்காரர்கிட்ட கொடுத்து அதை பணமாக மாற்றி அதுக்கப்புறமா எங்கே போய் டேக்ஸ் கட்டணுமோ அங்கே போய் க்யூவில் நின்று 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, டேக்ஸ் கட்டிட்டாங்க. அப்போ இதற்கு போவதற்கு விருப்பமாக இருக்குது. இருக்கீங்களா எல்லாரும்? சோதரம், நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு காலையில். அப்போ எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழே கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஓடணும்னு சொல்லி நமக்கு ஆசை வருது. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஆனால் வேறு எங்கெங்கெல்லாம் வேறு மாதிரி கூட்டம் நடக்குதோ அங்கே போகிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது. அப்போ தேவன் அப்படின்னாலே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அதற்காக தான் நான் அவர் பின்னாடி ஓடுறேன். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பெரும்பாலானவருடைய எண்ணமாக இருக்குது. சபைக்கு ஏன் போகிற, சபைக்கு போனால் ஆசீர்வதிப்பார், காணிக்கை ஏன் கொடுத்தா ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வாதம் 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 என்பதிலேயே தான் கிறிஸ்தவம் உழன்று கொண்டே இருக்குது. அப்போ எங்கெல்லாம் கர்த்தர் போன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் அவன் போகிறான். எதற்கு போகிறான்னு சொன்னால், அவனுக்கு ஒரு நன்மை அதில் உண்டாகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நம்முடைய நிலைமை, இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வாழுகிற நம்ம எந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம உணரணும், கவனிக்கணும். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம், அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. தேவன் யார் ஒருவனை தெரிந்து கொள்கிறாரோ அவனை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதில் அவர் மாறுகிறதே இல்லை. அதற்காக நாம் அவர் பின்னாடி ஓடணும்னு சொல்லி ஒரு நாளும் அவர் நம்மளை அழைக்கவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென்.
நீங்கள் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எலியாவை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். முதல்ல 3ஆம் வசனத்தை படிங்க. 17:3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. நீ இப்போ கேரித் ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிரு. ஏன் நான் போகணும், ஏன் நான் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னா அங்கே ஆண்டவர் ரீசன் சொல்றாரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. எஸ், நீ இப்போ அங்கே உனக்கு ஒரு போஷிப்பை நான் தரேன். காகங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். காகங்கள் வந்து உனக்கு காரியங்கள் எல்லாம் செய்யும். அங்கே இருக்கிற தண்ணீரை நீ குடிச்சுக்கோ, நீ போ அப்படின்னா அவன் எழுந்து போய் அங்கே யோர்தான் அருகில் அவன் உட்கார்ந்து கொண்டு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு காகம் கொண்டு வருகிறதான ஆகாரத்தை புசித்து கொண்டு அங்கே அவன் சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இன்றைக்கும் நம்மளை நோக்கி ஆண்டவர் வந்து நீ போ அங்கே சோதரும் அப்படின்னாருனா எந்த இடம் சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். அப்போ நிறைய வசனங்கள் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா யோர்தான் தண்ணீர் வற்றி போயிட்டு அடுத்தது எங்கே போக சொல்கிறாரு, சாரிபாத் ஊருக்கு போ. நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், அவள் உன்னை போஷிப்பாள். ஆமென். எங்கப்பா போகிறீங்க, சாரிபாத் ஊருக்கு போக சொல்லிக்கிறார். எதுக்கு போக சொல்லிக்கிறாரு, அங்கே எனக்கு போஷிப்பு, எனக்கு ஆகாரம் கிடைக்கும், எனக்கு போஷிப்பு கிடைக்கும். சோத்திரம். அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் சரி, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் சரி, எதிலே சிக்கி கொண்டு இருக்கு சொன்னால் பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். இதை நீ செய், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதை கொடுத்துரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதே வார்த்தைகளை தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்காகவே பல விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த நான் சொல்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் எங்கெல்லாம் போக சொல்கிறாரோ அங்கெல்லாம் அவனுக்கு ஒரு சுயம் இருக்குது, அவனுக்கு ஒரு லாபம் இருக்குது, அவனுடைய வாழ்க்கை அங்கே நடத்தப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கை அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனை ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் எலியாவை தீர்க்கதரிசியை அழைத்தது உண்மையானால் எலியா மரிக்கிற வரைக்கும் அவனை போஷிப்பது கர்த்தருடைய கடமை. அதற்காக மட்டும் எலியாவை கர்த்தர் அழைக்கலை. எலியா மீது வைத்திருக்கிற திட்டம் வேறு. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பஞ்சம் வந்தாலும் பஞ்சத்திலையும் எலியாவை போஷிக்கிற கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கூட இருந்து அவனை வழி நடத்துகிறார். அப்போ அதிலேருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையில் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், என்ன போஷிப்பார், என்னை நடத்துவார். ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான நோக்கங்களை கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடுறோம். நமக்கு வேலைக்கு போகிறதும் சம்பாதிக்கிறதும் ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு வருவதும் அந்த வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வருவதே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. 9 மணி ஆராதனைக்கு 9:30 மணி 9:45 தான் வந்து சேர முடியுது. அவ்வளோ கஷ்டமாக ஆகிடுது பாருங்கள். சோத்திரம். ஆமென். அதுவே படாத பாடுபட்டு தான் வந்து மூச்சு இறைச்சி மூச்சு வாங்கி உள்ளே பா எப்படியே ஊந்துட்டான்ப்பா அப்படின்னு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வேணால் உட்காந்துட்டு போகலாம். 1/2 மணி நேரத்துக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கின்னு போயிடலாம். சோத்திரம். அப்படி நினைவோடு தான் ஓடி வரக்கூடியதான நிறைய கிறிஸ்தவம் இருக்குது. அப்போ இங்கே இந்த பக்தர்கள் வாழ்க்கை போன ஃபஸ்ட்டு சண்டேலேக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள். 2 கிங்ஸில் 5ஆம் அதிகாரம் நாகமானை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சமாரியாவுக்கு போவாயானால், நீ அங்கே போவாயானால் என்ன நடக்கும், உனக்கு ஒரு சுகம் உண்டாகும். ஆமென். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சமாரியா டு சீரியாவிலேருந்து சமாரியாவுக்கு போகிறான். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் டைம் சொல்லுது 7 hours 32 minutes காட்டுது. சீரியாவிலேருந்து சமாரியாவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ லாங் ஜேர்னி, 352 மைல்னு சொல்லுது. இன்றைக்கி கூகுள் காட்டுறது நம்ம போகிற ட்ராவல் டைமு. அன்றைக்கி அவன் ட்ராவல் டைம் எவ்வளோ ஆச்சோ தெரில. ஆனால் அவன் தன் சரீரம் சுகமாக வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய ஜேர்னியை அவன் செய்ய அவன் இருதயம் ஒத்துக்கொண்டது, அவனுடைய சிந்தனை ஒத்துக்கொண்டது. அவ்வளோ நேரத்தை அதற்கு செலவிடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். காரணம், நான் சுகமாக வேண்டும். ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்குது பற்றியா, அதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தை பேயா பிடிச்சி ஆட்டுது. எல்லாருக்கும் சுயநலம்.
அவன் இவ்வளோ பெரிய ஜேர்னி ஏன் பண்ணுற நாகமான்னா, நான் அங்கே போனால் சுகமாவேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பணிவிடை செய்கிற இந்த பொண்ணு சொல்லுது. அப்போது அந்த சம்பவம் ஃபுல்லாக நம்ம அன்றைக்கி பேசணும். சோதரம் எங்கெங்கேயோ அவனுடைய ஜேர்னி போகுது, எவ்வளோ இஷ்யூஸ் வருது. அட்லாஸ்ட் கர்த்தர் அவனை சுகமாக்குறார். ஆனால் ஏன் ஆசையோடு விருப்பத்தோடு கூட போகிறான்? இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், இப்படியே இருந்துட்டு போகலான்டா, போ, நான் எங்கே இப்போ இவ்வளோ தூரம் நான் ஜேர்னி போகிறதுன்னு யோசிக்கிறானா? இல்லையே, எசிட்டேஷனே வரலையே. ஆனால் இன்றைக்கி நமக்கு எத்தனை விஷயத்தில் எசிட்டேஷன் வருது, ஆனால் அவனுக்கு எசிட்டேஷனே வரலையே. அந்த ஜேர்னிக்கு அவன் ஆயத்தமாக நிற்கிறானே போகிறதுக்கு. ஆட்களை கூட்டி கொண்டான், வாகனத்தை ரெடி பண்ணுறான், பணம் பொருள் அதுக்கு போயிட்டு வர அப் அண்ட் டவுன் சார்ஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகிறானே. காரணம் என்னன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சோதரம் நியூ டெஸ்டமெண்ட்லேயே பாருங்கள், ஆண்டவர் சில குருடர்களை பார்த்து கண்ணில் மண்ணை பூசிட்டு சொன்னார், நீ போ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னா, அவன் சீலோவாம் குளத்தில் போய் கண்ணை என்ன பண்ணுறான்? கழுவுறான். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போ நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவுன்னு சொன்னால், இஸ் ரெடி டு டூ தட். காரணம், அவனுக்கு ஒரு பார்வை வேணும். பார்வை அற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு பார்வை வேணும். அதுதான் அவனுடைய தேவையாக இருக்கிறது. என் தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி காலையில் சபையில் இருக்கிற இந்த விசுவாசிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காய் கர்த்தரை பின்பற்றுகிற, எதற்காய் சபைக்கு வர, எதற்காய் கர்த்தரை ஆராதிக்கிற, எதற்காய் கர்த்தரை பின்பற்றுகிறோம், எதற்காய் கர்த்தரை பின்னாடி நாம் போடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்கணும். எனக்கு நன்மை, எனக்கு நன்மை, எனக்கு நன்மை, எனக்கு நன்மை, என்ன ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், பிள்ளை குட்டியை ஆசீர்வதிக்கணும், 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 ஆசீர்வதிக்கணும். என்னைக்கு தான் நீ மற்றவனை ஆசீர்வதிக்க போகிற? அதை தான் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார். என்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க மற்றவங்களை? அப்போ எப்பவுமே சாகிற வரைக்கும் கர்த்தர் உங்களையே ஆசீர்வதித்து கொண்டே இருப்பது தான் நோக்கம் அல்ல. உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வாழ வைக்கணும்னு விரும்புகிறார். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோடு கூட இருப்பேன். படிங்க அந்த வசனத்தை. நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அப்போ மோசேயை கர்த்தர் அனுப்புவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நோக்கம் மோசேயினுடைய பிளஸ்ஸிங் அல்ல. நோக்கம் என்னன்னா, மோசே, நான் உன் வாயோடு கூட இருப்பேன், நீ பேச வேண்டியதை நான் உனக்கோடு கூட இருந்து பேசுவேன், நீ போய் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான அவர்களை விடுதலையாக்கி நீ கானானுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தன்னுடைய 80வது வயதில் கர்த்தர் அவனுக்கு வைக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு மிஷன் இது. அவனுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவன் மனைவி, மாமனார், மாமியார், மனைவிக்கு கூட பிறந்ததான சிஸ்டர்ஸு, ஆடு, அவனுடைய தொழுவம், இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனை தான் கர்த்தர் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற உன்னை நான் அழைக்கிறேன், நீ அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும், நீ போ. அப்போ சொன்னபொழுது தான் நிறைய வாக்குவாதங்களும் இஷ்யூஸும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் போய்கொண்டே இருக்குது. அப்போ இன்றைக்கு காலையில் இந்த சின்ன சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, பல வருஷம் நீங்கள் கிறிஸ்தவெல்லாம் இருக்கிறீங்க, எத்தனையோ வருஷங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவனிடத்துலேருந்து பெற்றுட்டீங்க. அப்போ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது, வாயானது மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான்றதை கொஞ்சம் யோசித்துக்கணும். ஆமென், சோதரன். இந்த வாய் இருக்குது பாருங்கள், ரொம்ப பொல்லாதது. இது வசனம் சொல்லுகிறது, நாக்கு நெருப்பு போல ஒரு பெரிய காட்டையே என்ன பண்ணிடுமா, கொளுத்திடும். அப்படிப்பட்டது நாக்கு. அப்போ நாக்குனுடைய பவர் என்னான்னு பார்க்கணும். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாக்கை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் நாக்கை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு காட்டையே கொளுத்த முடியும். அப்படிப்பட்டதான நாக்கு, சோத்திரம். அப்போ இதை வைத்து கொண்டு நான் தேவனுக்காக எப்படி நான் வாழ்கிறேன், தேவனுக்காக இதை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் தேவன் தந்திருக்கிற நம்முடைய வாக்குத்தத்தத்தை தான் நம்ம தியானித்து கொண்டே வரோம்.
அப்போ கர்த்தர் பல பக்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களை கர்த்தர் அனுப்பினார். ஒரு அலையில் சொல்லாமா? ஹல்லேலூயா. சோதரர், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 26 and 29, 26ஆம் வசனம் 29ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து 26 நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்கிறதான ஒரு சத்தம் வருது. பிலிப்பு என்கிறதான தெய்வ மனுஷனுக்கு ஆவியானவர் சொல்றார், நீ போ. எங்க போ? காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா போ. அங்கே போ, உனக்கு நான் காடைகளை அனுப்புகிறேன். அங்கே போ, உனக்கு பெரிய நன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கும். இல்லை, அங்கே போ. எதற்காக? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று. அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள். அங்கே ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு உன்னை பிரயோஜனமா நான் அனுப்புகிறேன். 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்திலே சேர்ந்து கொள்ளுகிறான். அங்க என்ன நடக்குது? அங்கே ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து இவன் கேட்குறான், நீ படிக்கிறது உனக்கு புரிந்திருக்கா? அவன் சொல்கிறான், ஒருவர் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு எப்படி புரியும்? எனவே பிலிப்பு கேட்குறான், நான் உனக்கு விளக்கம் சொல்லட்டுமா? உன் வண்டியில் நான் என்ன கொஞ்சம் ஏற்றிக்கிறியா அப்படின்னா அவனும் வண்டியில் நீ ஏறிக்கோன்னு சொல்கிறான். ஒரு மரத்தடியில் கூட நிறுத்தலை வண்டி. வண்டியில் ஏறிக்கின்னு வண்டி போயிட்டு தான் இருக்குது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. வண்டி போயிட்டு இருக்கையில் பிலிப்பு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதை எல்லாம் விளக்கி சொல்லுகிறான். விளக்கி சொல்லி ரட்சிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் வந்த பொழுது அவன் கேட்டுக்கொண்டிருந்தவன் பாருங்க, தூங்கினே கேட்கல. இன்னைக்கு சபையில் வந்தால் கூட வசனத்தை கேட்க முடிய மாட்டேன். இந்த ஜனத்துக்கு பாட்டு பாடும் போது உற்சாகம் இருக்குது, கை தட்டும் போது உற்சாகமாகுது, கூட்டம் முஞ்ச ஒன்று உற்சாகமாகுது. ஆனால் நடுவில் ஒன்று இருக்குது பற்றியா, அந்த பிரசங்கம்னு, அப்போ உற்சாகம் இருக்க மாட்டேங்குது. பேசுகிற நேரத்தில் தான் தூக்கம் வந்துடுது. அந்த வண்டியில் போனதான அந்த உயர் பதவி வகித்ததான மனுஷன் பிலிப்பு பேசும்போது தூங்கலை. கேட்டுகிட்டே வந்துட்டு அவன் சொன்னான், தண்ணி இருக்குது, உனக்கு எதனா தடையா ஞானஸ்தானத்துக்கு? எனக்கு ஒன்றும் தடை இல்லை. உனக்கு தடை இல்லைன்னா எனக்கும் தடை இல்லை. 2 பேர் இறங்கினா ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அவன் வழியாக போனான். ஆண்டவர் பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போனாராம். காணிக்க கொடுத்தான், கொண்டான்னு கூட அங்கே இல்லை வசனம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்தா ஊழியக்காரனுக்கு காணிக்க கூட கொடுத்துதான் அங்கே பைபிள் சொல்லலை. ஆவியானவர் அவனை எடுத்து கொண்டு வந்தார். மீதி வர வழியெல்லாம் அவன் சுவிசேஷம் சொல்லி கொண்டே வந்தான். அவ்வளோதான். ஆமென். நம்ம எது செஞ்சாலும் அதில் லாபம் பார்க்கலாமான்னு நினைக்கிறோம். எது செஞ்சாலும் அதில் நம்மளுக்கு துட்டு பார்க்கலாமா? அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் வீடு விசிட்டிங் வந்தாலே ஜனத்துக்கு கபீர்னு இது. ஐயோயோ மனுஷன் இந்த டைமில் வந்துட்டானே, நம்மகிட்ட காசு இல்லையே. வந்தாரே ஆள், இந்த நேரத்தில் வந்துக்கிறாரே, நல்ல நேரத்தில் தான் வந்தீங்க ஐயா, துட்டு இல்லாத நேரத்தில் வந்துக்கிற, வா ஜோம் பண்ணிட்டு போ, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லணுன்றதான அந்த எண்ணம் யாருக்கும் வருதில்லை. ஐயோயோ துட்டு இல்லாத நேரத்தில் வந்துட்டாரே. சோதரம், இந்த காபரா தான் ஜனங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென். கல்யாணம் பண்ணால் காணிக்க, குழந்தை பிரதிஷ்டை பண்ணால் காணிக்க, எல்லாத்துலேயும் காணிக்க காணிக்க காணிக்க. ஆனால் இங்கே ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் போனான் பாருங்க, நீ போ. எதுக்கு பிலிப்பு எதுக்கு அனுப்புகிறார் ஆண்டவர்னா, உன்னுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்கு அல்ல, அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அனுப்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் போகிறதுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவனா அவன் நாட்டுக்கு போக போகிறான். அவன் போய் அவன் நாட்டில் என்னென்ன பண்ணுவானோ அது அவனை மேலே தேவன் வச்சிருக்கிற நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். அவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவன் ஓடுறான், ரதத்துடைய ஸ்பீடுக்கு ஓடுறான், ரதத்தில் போய் கேட்குறான். அவன் எதுக்காக ஓடுறான்னா, தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை, தாகம், ஊழியம்,
ஒரு ஆத்துமா. ஸ்தோத்திரம், ஆமென். அதுதான் பிலிப்பை போன்றார். அப்போ பல நேரங்களிலே கர்த்தர் நீ போ, நான் அங்கே வச்சு உன்னை ப்ளஸ் பண்ணுறேன்னு அனுப்புகிறாரு. அங்கே ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதங்களை வைக்கிறார். பல நேரங்களில் நீ போய் அவனை ஆசீர்வதி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சாட்சி சொன்னவங்களாம் சொன்னாங்க பாருங்கள், பிரகாஷ்லாம் சொன்னான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, வந்து பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் சபை. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். சபையில் எவனா சாப்பிட்டோம், எவனா போட்டோம், எனக்கும் என்ன இருக்குது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்து இருக்கிற பற்றியா நீ எப்படி இந்த சபையினுடைய விசுவாசியாக இருக்க முடியும்? ஒரு விஷயம் காதில் பட்டால் ஐயோ போய் பார்க்கணுமே, ஐயோ அவங்களுக்காக ஜபிக்கணுமே, அட்லீஸ்ட் ஒரு ஃபோனா பண்ணணுமா, எதனா அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா, அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே வரவே மாட்டேன்றோமே. நேரமாக கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி என்ன பண்ணுறது? அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லைன்னு அடிச்சுட்டு போயிட்டார். ஆமென், சோதரம். எத்தனை பேர் போய் பார்த்தீங்க, எத்தனை பேர் ஃபோன் பண்ணீங்க, எத்தனை பேர் விசாரிச்சிங்க, எத்தனை பேர் ஒரு ஹெல்ப் வேணுமா? ஸோ அந்த அம்மா ஒரே அம்மாவா ஒரு 10 நாளாக அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இருக்குது. யாருமே இல்லை போய் மாற்றி விடுறதுக்கு. சோதரம். எத்தனை விசுவாசிக்கு இன்னும் அக்கறை இருந்தது? நான் வந்து ஒரு 1 டே நான் இருக்கட்டுமா, நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு குளித்து நினச்சிட்டு வா, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மாற்றுறதுக்கு இல்லையே. அப்போ அந்த இடத்துக்கு அந்த 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 இடத்துக்கு எப்போ நம்ம வருவோம், எப்போ நம்ம வளருவோம், எப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க? காசு இருக்கா, பணம் இருக்கா, எதனா ஹெல்ப் வேணுமா, எதனா உதவி வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடியதான மனம் இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறான்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இல்லை, நீ அடுத்தவனை ஆசீர்வதின்றார் கர்த்தர். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. உன் வாயோடு கூட நான் இருப்பேன். உன் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அடுத்தவனுடைய கண்ணீரை துடைக்கட்டும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அடுத்தவனுக்கு அது ஆறுதலாக இருக்கட்டும். நான் உன் வாயோடு கூட இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் மோசையோடு சொன்னார், நீ போ. மோசை நினச்சிருப்பானா இவ்வளோ பெரிய ஜனத்தை நான் வெளியே கொண்டு வருவேன்னு? அவன் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டான். அவ்வளோ பிரம்மாண்டமான காரியத்தை அந்த மோசை கொண்டு கர்த்தர் செஞ்சார். ஆனால் இன்றைக்கு எப்போதுமே ஒரே கடிவாளத்தை போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டு இல்லாமல் கடிவாளத்தை கழட்டுங்க, பாருங்க நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும்னு பாருங்க. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஃபோன் கால் அடுத்தவனுக்கு ஆறுதலை தரும். ஒரு ஃபோன் கால் அடுத்தவனுடைய கண்ணீரை துடைக்கும். சோதரம், பயப்படாத, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிற ஒரு வார்த்தை அநேகரை தைரியப்படுத்தும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நீ போ. இன்றைக்கி ஃபோனை பண்ணி ஊர் கதை, உலக கதை, வெட்டி கதை, பக்கத்து வீட்டு கதை, எழுத்து வீட்டு கதை, சர்ச்சை கதை, இவங்க இப்படி அவங்க அப்படி எல்லா கதையும் பேசுகிற உனக்கு எதனா ஒரு ஆளுக்கு ஆறுதலாக பேச முடியுமா? எதனா ஒரு ஆளுடைய கண்ணீரை துடைக்க உனக்கு ஃபோன் பண்ண முடியுமா? ஆண்டவர் அதான் சொல்லார், போ, டூ இட். அப்போ இங்கே பிலிப்பு பாருங்கள், பிலிப்பினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆரம்பமே எப்படி தெரியுமா? சபையில் அன்னைக்கு சாப்பாட்டு பரிமாறுதலில் பிரச்சனை வந்துருச்சு. யூதர்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க, மற்ற புறஜாதியர்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போது அப்போஸ்தலர் இடத்துல இந்த பிரச்சனை வந்தபோது அப்போஸ்தலர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் இந்த காரியத்தை என்ன பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தான் இருப்போம் பொழுது. அப்போ யாரா அந்த 7 பேர் டீமு, யாரா வரீங்க, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், அதுவும் பிரச்சனை சாப்பாட்டில், இதை சரி பண்ணணும், யார் வேணும்? கையை தூக்கின 7 பேரில் ஒருத்தன் பிலிப்பு. அன்றைக்கே அவன் வில்லிங்காக இருந்தான். ஒரு சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். பிலிப்பு என்ன கேட்ரிங் வச்சு நடத்தியிருந்தாரா வருஷக்கணக்கில்? இல்லை பிலிப்பு அப்பா பெரிய சாப்பாட்டு சமையல் கூட நடத்தியிருந்தாரா? நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு அனுபவம் இல்லைன்றோம். இதுக்கெல்லாம் அனுபவமெல்லாம் இருக்காது. பிலிப்பு அப்பா சாப்பாடு ஹோட்டலில் வச்சுருந்தார், இல்லை பிலிப்பு ஹோட்டல் நடத்தியிருந்தாரா? எஸ் நான் செய்கிறேன், எனக்கு பழக்கம் இருக்குது, நீ எங்கள் வீட்டில் நாங்கள் ஹோட்டல் நடத்தினுக்கிறோம், எப்படி பரிமாறணும்னு தெரியும் அப்படின்னு இல்லை. வில்லிங்னஸ்,
அந்த இருதயம் அவனுக்கு இருந்தது. நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, இந்த பிரச்சனை, இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் யார் கல் அடித்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை ஊழியத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறேன்னு கையை தூக்கி வந்தான் பாரு, அவன் தான் பிலிப்பு. அவன் தான் கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியாக மாறினான். அற்புதம் செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். சுவிசேஷகன் என்கிறதான ஸ்டாம்பை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆமென். அவனுக்கு வீடும் வாசலும் இருந்ததான். 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்களாம். ஊழியக்காரில் போய் அவன் வீட்டிலே நீண்ட நாட்கள் தங்கி இருந்தாங்கன்னு சொல்லி வசனங்கள் வாசிக்கிறோம். எப்படி பத்தியா? அப்போ இன்றைக்கி நமக்கு அனுபவம் இல்லை, இது முன்னாடி எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை, இது தெரியாது, அது தெரியாதுன்னா தெரியாது. சொல்லுது பெருக்க தெரியாது, வீட்டில் பெருக்கலை. அப்போ வீட்டில் பெருக்கிற உன்னால் ஏன் சர்ச்சு பெருக்க முடிய மாட்டேங்குது? ஏன்னா வில்லிங்னஸ் இல்லை, மனசு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இங்கே வந்தால் நான் தொடப்பெல்லாம் தூக்க மாட்டேன், நான் பெரிய கொம்பு. உன்னை கொம்பு ஆக்குனதே கர்த்தர்னு தான் மறந்துடாத. ஆமென். அதனால் நீ போ, நான் உன் வாயோடு கூட இருப்பேன், உன்னை நான் பிளஸ்ஸிங்காக வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இவன் போய் ஜனங்கக்கிட்ட நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை எல்லாம் என்ன பண்ண போகிறாரு, இங்கேருந்து இந்த அடிமை தினத்தில் விடையாக்கி கொண்டு போக போகிறாருன்னா, அடிமை தினத்தில் இருந்தவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் அது. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் 10:20. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நீ எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ. பேதுருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே உன்னை கூப்பிடுறதுக்கு ஆள் வந்திருக்குது, நீ சந்தேகப்படாத. இவன் யூதனா, யூதன் அல்லாதவனா, என்ன இது, நான் போனால் பிரச்சனை ஆகுமா, பிரச்சனை ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காத. நீ அவங்க கூட என்ன பண்ணு, போ அப்படின்றார். பாருங்க, தரிசனம்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமாவும் பேதுரு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, போகலாமா வானாவா, வந்து கூப்பிடுறவங்க யூதர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னால் நீ சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட எழுந்து போ அப்படின்னா எழுந்து வந்தான். கொர்நேலி வீட்டுக்குள்ளே வந்தான். கொர்நேலி வீட்டில் ஜனங்கள்லாம் உட்காந்து பேதுருக்காக காத்து கொண்டே இருக்கிறாங்க. பாரு, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆமென். எழுந்து பேச ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லாரும் வேறு வேறு பாஷைகளை பேசினாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சரித்திரம் படைத்ததான ஒரு சம்பவம் கொர்நேலி வீட்டில் நடப்பதற்கு பேதுருவை கர்த்தர் பயனுள்ள பாத்திரமாய் உபயோகித்தார். ஆமென். அவ்வளோ சந்தேகமும் அவ்வளோ பயமும் பேதுருக்குள்ளே இருந்தாலும் அந்த சந்தேகத்தையும் பயத்தையும் கர்த்தர் மாற்றினார். நீ எழுந்து போ. இதில் பிளெஸ்ஸிங் பேதுருக்கு இல்லை, பிளெஸ்ஸிங் யாருக்குன்னா அந்த வீட்டில் கூடி வந்த அத்தனை பேருக்கும் பிளெஸ்ஸிங். ஆமென். இத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டு காத்து கொண்டு இருந்ததான கொர்நேலிக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா. வந்தவெல்லாம் கொர்நேலியிலே வாழ்த்திட்டு போயிருப்பான். நல்ல வேலைப்பா, இந்த மீட்டிங்கை பற்றி சொன்னேன், 3 நாளும் நாங்கள் காத்துன்னு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக போகிறோம். ஆமென். சோத்திரம். அதனால் உன்னுடைய வீடு, உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாறட்டும். ஆமென். சோத்திரம். இன்றைக்கி சில விசுவாசிங்க மற்ற விசுவாசிகளை வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க கூட மாட்டுறாங்க. அந்த மாதிரி விசுவாசியெல்லாம் இருக்குது. என் வீட்டுக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, வந்துடவே கூடாதுன்னு சொல்லி டைட்டாக பூட்டி வச்சுருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. சோத்திரம். ஆமென். ஆனால் எவன் திறந்து கொடுக்குறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அதனால் நீ போ. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். 9:15 படிங்க. ஆக்ட்ஸ் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். ஆமென். அனனியா என்கிறதான பக்தனை பார்த்து ஆண்டவர் சொல்லார், அனனியா நீ போ, இந்த நம்பரில் இந்த வீட்டில் சவுலை நான் உட்கார வச்சிருக்கிறேன், நீ போ. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அனனியா என்ன சொல்கிறாரு படிங்க.
13. அதற்கு அதற்கு அனனியா, அனனியா, 13ஆம் வசனம், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பொல்லாப்பு செஞ்ச வாச்சைவன், அங்கேயா என்ன போன்னு சொல்கிறீங்க, இவங்கிட்டயா போன்னு சொல்கிறீங்க. நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு நினைப்பு என்னன்னா, நான் பெரிய பரிசுத்தவான், அதனால் நான் யார் வீட்டுக்கு தான் போவேன்? பரிசுத்தவான் வீட்டுக்கு தான் போவேன். இதுதான் நம்ம நினைப்பு. நான் ஒரு பாவி வீட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா நான் பெரிய உத்தமன், நான் பெரிய பரிசுத்தவான், அதனால் நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அவன் பாவி, ஐயோயோ, அவன் பையன் இப்படி, அவன் பொண்ணு இப்படி, அந்த ஆள் இப்படி, அந்த பொம்பளை இப்படி, அதனால் அந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். நான் போனால் பார்த்துட்டு யாருன்னா சர்ச்சில் சொல்லிட்டாங்கன்னா சோத்திரம் இன்னத்துக்கு ஆகுறது. அப்படி ஆண்டவருக்கு பயப்படுறானோ இல்லையோ, சர்ச்சுக்கு தான் பயப்படுறான். ஆண்டவருக்கு பயப்படுறானோ இல்லையோ, பாஸ்ட்டுக்கு பயப்படுறான். சோத்திரம். ஆமென். அவன் சொல்கிறான், இவன் பொல்லாதவன் ஆச்சையா, இவன் வீட்டுக்காக என்ன போக சொல்கிறேன்னா, நீ போ, அவன் வீட்டுக்கு தான் போ. அதுக்கு தான் உன்னை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், அவங்ககிட்ட பேசுறது தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உடனே நம்ம ஒரு வசனம் எடுத்துப்போம், பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும், நீ ஏன் ஒரு பாவி? உன் கூடவே அவர் வாசம் பண்ணின்னு இருக்கிறார், தாக்கு புற்றுன்னு. அதுக்கப்புறமா வசனம் வேறு நமக்கு, பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும், இங்கே நான் உட்கார மாட்டேன், அங்கே உட்கார மாட்டேன், உனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுறாரு. சோதரன், அது எவ்வளோ பெரிய கிருபை. அதனால் அனனியா பாசனார் போ. அனனியா கீழ்ப்படிஞ்சு போனான். அனனியாவுக்கு பிளஸ்ஸிங் இல்லை, யாருக்கு பிளஸ்ஸிங்கு? சவுலுக்கு பிளஸ்ஸிங். உன் வாயோடு கூட நான் இருப்பேன், நீ போ, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலையில் சபை விளங்கி கொள்ளட்டும், என் கிட்ட இருக்கிறதான மக்கள் விளங்கி கொள்ளுங்க. ஆமென். எப்போதும் ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார்னு அதற்காகவே ஓடிக்கொண்டு இருக்கிற ஓட்டம் அல்ல. நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன், அதற்கு ஓட பிரயாசப்படுங்க, அதை யோசிக்க பிரயாசப்படுங்க. நீங்கள் யாரை ஆசீர்வதிக்க முடியும்னு பாருங்கள், அவர்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு ஜெபமாக இருக்கலாம், அது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறது மூலமாக இருக்கலாம், அவங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாம் தான் மிகப்பெரியதான பிளஸ்ஸிங். ஆமென். ஆசீர்வதிங்கன்னு ஏதோ போய் மூட்டை மூட்டி அரிசியும் பருப்பும் வாங்கி போய் கொடுக்குறதில்ல. 10 நிமிஷம் ஒருத்தன் கூட உட்காந்து பேசினா அது பிளஸ்ஸிங் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு உட்காந்து பேசுறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆமென். அவன் வீட்டில் அவனுக்கு ஒரு ஆளும் இருக்காது பேச, அவன் குடும்பத்தில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவனோடு கூட ஒரு 10 நிமிஷம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணினா அந்த 10 நிமிஷம் அவனுக்கு வேல்யூபிளான டைமாக இருக்கும். நீ அவன் கூட உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பலை, அவன் ஒப்பாரியை மாற்றுறதுக்கு கர்த்தர் ஒன்று அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் சபை விளங்கி கொள்ளுங்க, பிரயாசப்படுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உன் கண்ணு முன்னாடி ஆண்டவர் நீ எழுந்து வேளாங்கண்ணிக்கு போ, அங்கே உனக்கு இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் போவீங்க, ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கார் எடுத்துன்னு. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட போயிடுவீங்க. நீ பாட்டுன்னு பேசினிறியா, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆகிப்படுது, வேறு எவனா எத்தனை போகிறான் வேளாங்கண்ணியில் போயின்னு. ஏன்னா நன்மையை தேடி அப்படி ஓடுறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், போ. எதுக்குன்னா போ, பவுலை பாரு, சவுல் அவனை பிடிச்சி நான் உட்கார வச்சுருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடிய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே இருக்கிறவனை ரொம்ப சீக்கிரமாக காலி பண்ணி வெளியே அமுச்சிடுறீங்க, அந்த வேலையை நீட்டாக பார்க்குறீங்க. ஆனால் ஒரு ஆளை சபைக்குள்ளே என்ன பண்ண மாட்டேங்குது, கூட்டின்னு உட்கார முடிய மாட்டேங்குது. ஆமென். இருக்கீங்களா? காது கேட்குதா? ரொம்ப கஷ்டமாகுதுல்ல, வெயில் வேறு அடிக்குது, இந்த மனுஷன் வேறு வெயிலில் பேசுகிறானே அப்படின்னு சோத்துரும். சில நேரத்தில் என்ன பண்ண வேண்டியதாகுது, பேச வேண்டியதாக தானே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாயோடு கூட நான் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் உன் வாயோடு கூட இருந்தார்னா அடுத்தவனை சாகடிக்கிற வார்த்தையை பேச மாட்டார், அடுத்தவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கர்த்தர் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த வருஷம் முடிவதற்குள்ளே முயற்சி செய்யுங்க. உன்னால் முடிஞ்சால் ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு சேர்க்கப்பார்.
ஆமென். அந்த சபதம் எடு. இன்னைக்கு பிப்ரவரி மார்ச் மாதம் ஆச்சு. ஆண்டவரே, டிசம்பருக்குள்ளே நான் ஒரு ஆத்மாவை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி என் நாவை பழக்கப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நீ போ, நான் உன் வாயோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நன்மையை தேடி ஓடுகிற ஓட்டம் அல்ல, அதை நமக்கு தருகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக ஓடுங்க. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யுங்க. இன்னும் நிறைய உதாரணங்கள் வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக கர்த்தர் சொன்னார், உலகம் முழுவதும் என்ன பண்ணுங்க, போங்க. நான் உபதேசித்ததெல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உத்தமமான ஊழியத்தை உங்கள் ஒவ்வொரு கையிலையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அதை புரிந்து கொண்டவர்களாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.